ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு க்ரீமி கார்லிக் ப்ரான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான டிஷ் வந்து. வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரானை ஊற வைக்க போகிறோம். அதுக்கு வந்து மிளகுத்தூளும் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இதை நம்ம ஒரு 1 hour ஊற வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ப்ரானை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக ப்ரானை ஊற வைக்கிற ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. எவ்வளோ நேரம் நம்ம ப்ரான் ஊறுதோ அவ்வளோ நேரம் நம்மளோட இதில் மசாலா நல்லா இருக்கும், பைண்டாக இருக்கும். நம்ம ப்ரானை வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி ஆக்கிடக்கூடாது. ஸோ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சு லைட்டாக மட்டும் ஃப்ரை பண்ணுறோம். நம்ம வீட்டில் ப்ரான் பண்ணும்போது நம்ம வந்து செய்கிற பெரிய மிஸ்டேக்கே இதுதான். நம்ம வந்து ஓவர் குக் பண்ணிடுவோம். நல்லா ஹை ஸ்பீடில் லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். ஏன்னா நம்ம வந்து அடுப்பை லோவில் வச்சுருந்தோம்னா அது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நம்மளோட ப்ரான் எல்லாமே ஷாலோ ஃப்ரை பண்ணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ரீமி கார்லிக் ப்ரான் செய்கிறதுக்கு வெள்ளைப்பூடு 6-7 நான் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வெள்ளைப்பூடு ஆட் பண்ணியிருக்கோம். அது நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர வரையும் வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து மில்கி மிஸ்டில் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரெஷ் க்ரீம் தான் ஆட் பண்ணணும். இதுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. நம்மளுக்கு வந்து இதில் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு ட்ரை பண்ணால் தான் அது டிஃப்ரெண்ட்டாக செமையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரான் ஆட் பண்ணிக்கிறோம். எப்போவுமே ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நேரம் குக் பண்ண விடக்கூடாது. அதனால தான் நம்ம ப்ரானையே ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு பண்ணனால நம்மளோட ப்ரானும் சேர்த்து ஃபாஸ்ட்டாக ரெடி ஆயிரும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட காரம் தேவைன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ப்ரான் வந்து ஃப்ரைட் ரைஸோடு ட்ரை பண்ண போகிறோம். இது செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நம்மளோட க்ரீமும் நல்லா ஒரு கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட க்ரீமி கார்லிக் ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட க்ரீமி கார்லிக் ப்ரானோட எக் ஃப்ரைட் ரைஸும் ஆனியன் ரைத்தாவும் சம்மர் ஸ்பெஷல் வாட்டர்மெலன் ஜூஸ். பட்டுக்குட்டி செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.